வெல்கம் டு எல்சி தமிழ் லேர்ன் காமர்ஸ் இன் தமிழ். வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் பாடத்தில் யூனிட் 4 பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பல்வேறு கொடுக்கல் வாங்கல்களினூடாக உருவாகக்கூடிய சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானங்கள், செலவினங்கள் பற்றி பார்க்குறோம். அதில் சொத்துக்களை நாங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். பொறுப்புகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்ட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா இதுல லிங்கை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நாங்க பொறுப்புகள் சொன்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பொறுப்புகளை நாங்க ஏற்கனவே கதைச்சிட்டோம். பொறுப்புகள் என்னன்னு சொன்னா கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் ஊடாக உருவாகக்கூடிய நிறுவனத்துல நிகழ்கால கடப்பாடு, அதாவது நிறுவனம் செலுத்த வேண்டியவை, அதைத்தான் நாங்க பொறுப்புகள் சொல்றோம். ரைட். இந்த பொறுப்புகள் தீர்ப்பனவு செய்யப்படும் போது நிறுவனத்துக்கு பொருளாதார நலன்களை உட்பாய்ச்சக்கூடிய சொத்துக்கள்ல என்ன செய்யும் சொன்னா அந்த சொத்துக்களை வெளியே கொண்டு போகும், சொத்துக்கள்ல வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும். ரைட். அப்ப பொறுப்பொன்றின் பண்பு அப்படின்னு சொன்னா எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அது ஒரு கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றின் ஊடாக உருவானதா இருக்கும். வணிகத்துக்கு நிகழ்கால கடப்பாடு ஒன்றாக இருக்கும். அதே போல வணிகத்தினுடைய பொருளாதார நலன்கள் என்ன செய்யும் சொன்னா வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும். அதாவது பொருளாதார நலன்களை தரக்கூடிய சொத்துக்களை என்ன செய்யும் வெளியே கொண்டுட்டு போகும். இந்த 3 பண்பும் பொறுப்புகள்ல இருக்கும். இப்போ ஒரு உருப்படியை பார்த்து இதை பொறுப்புன்னு எப்படி அடையாளப்படுத்தலாமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த பத்தி நாங்க பார்ப்போம். அதுக்கு எங்களுக்கு இந்த 3 பண்பும் தெளிவாக தெரியணும். இந்த 3 பண்பையும் அந்த உருப்படியில எங்களுக்கு பார்க்க இயலும் அப்படின்னு சொன்னா அதை நாங்க பொறுப்புகள் அப்படிங்கிற வகைக்குள்ள கொண்டு சேர்க்கலாம். அப்ப பொறுப்புகள் அப்படிங்கறத நாங்க என்ன செய்ய போறோம், இந்த 3 பண்புகள் இருக்குதா அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப பொறுப்புன்னு சொல்றதுக்கு ஒண்ணு அது கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றினூடாக உருவானதாக இருக்கணும். 2வது விஷயம் அது நிகழ்கால கடப்பாடு. ரைட். நிறுவனத்தினுடைய நிகழ்கால கடப்பாடு ஒன்றாக இருக்கும். 3வது பொருளாதார நலனை வெளியே கொண்டு போவோம். அதாவது பொருளாதார நலனை தரக்கூடிய சொத்துக்கள்ல வெளிப்பாய்ச்சல் ஏற்படுத்தும். நாங்க இப்ப உதாரணத்தின் ஊடாக செக் பண்ணி பார்ப்போம் இந்த 3 பண்பும் நாங்க பாக்குற உதாரணங்கள்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணம் 1, கடன் கொடுத்தோர். உதாரணம் 1 கடன் கொடுத்தோர். இப்ப கடன் கொடுத்தோரை பத்தி இந்த 3 பண்புகளை வச்சு செக் பண்ண போறோம். இந்த 3 பண்புகள் அவங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா நாங்க பொறுப்புகள் தான் சொல்லலாம். வேற கேட்டகரிக்குள்ள கொண்டு போக இயலாது. அதை சொத்துன்னு சொல்ல இயலாது, உரிமைன்னு சொல்ல இயலாது, வருமானம் சொல்ல இயலாது, செலவினம் சொல்ல இயலாது. ரைட். இப்ப பாவம் கடன் கொடுத்தோர். கடன் கொடுத்தோர் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் விளைவாக உருவாகினாங்களான்னு கேட்டா எஸ், கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் ஊடாக உருவாகிக்கிறாங்க. 2வது இது நிறுவனத்தினுடைய நிகழ்கால கடப்பாடான்னு கேட்டா எஸ், நிகழ்கால கடப்பாடு. என்று சொன்னா கடன் கொடுத்தோர் எப்படி உருவாகுறாங்க, நாங்க இருப்புகளை இன்னொருத்தட்ட போய் கடனுக்கு வாங்கிட்டு வந்துக்கிறோம். அப்ப இருப்புகளை கடனுக்கு வாங்கினதால தான் கடன் கொடுத்தோர் என்ன செஞ்சுக்கிறாங்க, உருவாகிக்கிறாங்க. அப்ப நாங்க ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சுக்கிறோம், கடன் பட்டிக்கிறோம். ரைட். இன்னொருத்தருக்கு நாங்க கடன் பட்டோர். ரைட். அப்ப எங்களுக்கு அவர் கடன் கொடுத்தோர். இப்ப இந்த கடன் என்னது, எங்களுக்கான ஒரு கடப்பாடு. அதை நாங்க எப்ப இருந்தாலும் திருப்பி கொடுக்கவே வேணும் இல்லையா. ஒரு 15,000 பெறுமதியான இருப்புகளை கடனுக்கு வாங்கிட்டு வந்துக்கிறோம் சொன்னா அந்த 15,000 நாங்க ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியது, கடன் தந்தவங்களை அதை கொடுக்க வேண்டியது. அப்ப அது நிறுவனத்தினுடைய ஒரு கடப்பாடு. சோ 2வது பண்பும் செட் ஆகுது. 3வது பண்பு இந்த கடனை, இந்த பொறுப்பை தீர்க்கும் போது நிறுவனத்துக்கு பொருளாதார நலன்களை உட்பாய்ச்சக்கூடிய சொத்துக்களை என்ன செய்யும் சொன்னா வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும். அதாவது நிறுவனத்துக்கு பொருளாதார நலன்களை தரக்கூடிய சொத்துக்களை வெளியே கொண்டுட்டு போகும். அது நடக்குதா இல்லையான்னு பாவம் கடன் கொடுத்த ஒரு விஷயத்துல. இப்ப நாங்க சொன்னோம் 15,000 பெறுமதியான இருப்புகளை கடனுக்கு வாங்கியிருந்தோம். இந்த 15,000 நாங்க அடுத்த மாசம் கொடுக்கிறோம். கொடுக்கக்குள்ள என்ன நடக்குது, அந்த பொறுப்பு தீர்ப்பனவு செய்யும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதாவது நாங்க 15,000 கொடுக்கும் போது எங்க நிறுவனத்தில் உள்ள காசு 15,000 வெளியால போகுது. இந்த காசு 15,000 வெளியால போகாட்டி என்ன நடக்கும், அந்த காசை பயன்படுத்தி நாங்க ஏதாச்சும் பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டு பொருளாதார நலன்களை அடைஞ்சு கொள்வோமா இல்லையா. அப்ப காசு நிறுவனத்துக்கு பொருளாதார நலன்களை தரக்கூடிய ஒரு சொத்து. அப்ப அந்த சொத்து என்ன நடக்குது, கடன் தீர்ப்பனவு செய்யும் போது வெளியே போகுது. ரைட்டா. அப்ப கடன் கொடுத்தோர்ல இந்த 3 பண்புகளும் இருக்குது அப்படிங்கறதால கடன் கொடுத்தோரை நாங்க என்னன்னு சொல்லுவோம்,
பொறுப்புன்னு சொல்லுவோம். ரைட். கடன் பட்டோரை பார்ப்போம். கடன் பட்டோர்ல இந்த 3 பண்பும் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணுவோம். ரைட். கடன் பட்டோரை பார்த்தோம் சொன்னா கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால உருவானதான்னு கேட்டா எஸ். அப்ப கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால தான் அது உருவாகிக்குது. கடன் பட்டோர் நிகழ்கால கடப்பாடா அப்படின்னு கேட்டோம் சொன்னா இல்ல. கடன் பட்டோர் நிகழ்கால கடப்பாடு இல்ல. அதாவது நம்மள்ட்ட ஒருத்தன் கடனுக்கு வாங்கிட்டு பேத்திக்கிறான் அப்படிங்கிறது அது நம்மளுக்கு என்னது கடப்பாடு இல்ல. அவன் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறான். அப்ப ஒருத்தரை ஒரு உருப்படியை நம்மளால கண்ட்ரோல் பண்ண இயலுது அப்படின்னு சொன்னா, நிறுவனத்தால் கட்டுப்படுத்த இயலும்னு சொன்னா எங்களுக்கு டிரெக்டா படணும். அது பொறுப்பு இல்ல, சொத்து. அப்ப கடன் பட்டோர் நிகழ்கால கடப்பாடு இல்ல, அது நிறுவனத்துல கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அப்ப கடன் பட்டோர் நிறுவனத்துக்கு பொறுப்பு இல்ல, நிறுவனத்துக்கு சொத்து. 3வது விஷயம், பொருளாதார நலன்களை வெளிப்பாய்ச்சல் ஏற்படுத்தும். கடன் பட்டோர் பொருளாதார நலன்களை வெளியே கொண்டுட்டு போகாது. என்ன நடக்கும்? பொருளாதார நலன் உள்ளுக்கு வரும். இப்ப நமக்கு ஒருத்தன் கடன் தரைக்குதுன்னு சொன்னா ஃபியூச்சர்ல அவன் என்ன செய்வான்? அந்த காசை தந்துட்டு போவான். அப்ப தாரதார காசு நிறுவனத்துக்குள்ள வருது. அதன் மூலமாக பொருளாதார நலன் நிறுவனத்துக்கு கிடைக்க வைக்குது. அப்ப கடன் பட்டோரை நாங்க பொறுப்புன்னு சொல்ல மாட்டோம். கடன் பட்டோர் பொறுப்பு இல்ல. ரைட். வங்கி கடன் பார்ப்போம். வங்கி கடன்ல இந்த 3 பண்புக்கு தான் செக் பண்றோம். கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால உருவானதான்னு கேட்டா எஸ், கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால தான் உருவாக்கும். 2வது நிகழ்கால கடப்பாடான்னு கேட்டா எஸ். நாங்க வங்கியில போய் கடன் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கடன் எடுத்துக்கிறோம். இந்த கடனை நாங்க திருப்பி கொடுக்கணுமா இல்லையா வங்கிக்கு? அது ஒரு கடப்பாடா இல்லையா நிறுவனத்துக்கு? அப்ப கடப்பாடுன்னு சொன்னாலே அது நிறுவனத்தினுடைய ஒரு பொறுப்பு. சோ 2வது பண்பும் சரி. வங்கி கடன்ல 2வது பண்பும் செட் ஆகுது. 3வது பாருங்க, பொருளாதார நலனை வெளியே கொண்டு போகும். இப்ப இந்த கடனை நாங்க என்ன செய்யும்? தவணை அடிப்படையில தீர்க்கும் போது என்ன நடக்குது? நம்மட நிறுவனத்திலிருந்து காசு வெளியே போகுது. அப்ப இந்த காசு நிறுவனத்திலிருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க நிறுவனத்துக்கு பொருளாதார நலன்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்ப அந்த பொருளாதார நலன் என்ன செய்யுது? வெளியே போகுது. பொருளாதார நலனை தரக்கூடிய சொத்து என்ன செய்யுது? வெளியே போகுது. அப்ப பொறுப்பொன்று தீர்ப்பனம் செய்யப்படும் போது நிறுவனத்துக்கு பொருளாதார நலனை தரக்கூடிய சொத்துக்கள்ல என்ன செய்யும்? வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்தும். சோ இந்த 3 பண்பும் வங்கி கடன்ல செட் ஆகுது. சோ வங்கி கடனை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஒரு பொறுப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி செலுத்த வேண்டிய செலவினங்களை யோசிச்சு பாருங்க. உதாரணமா செலுத்த வேண்டிய மின் கட்டணத்தை யோசிங்க. செலுத்த வேண்டிய மின் கட்டணம். இப்ப நாங்க மின்சார கட்டணம் கொடுக்க வேண்டியது. ரைட். இந்த மின்சார கட்டணம் கொடுக்க வேண்டிய மின்சார கட்டணம் நிறுவனத்திட எதுக்குள்ள கொண்டு வரது? சொத்துல கொண்டு வரதா, பொறுப்புல கொண்டு வரதா அப்படிங்கறத பத்தி நாங்க இப்ப பாப்போம். ரைட். இப்ப செலுத்த வேண்டிய மின்சார கட்டணம் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால உருவானதான்னு கேட்டா எஸ், கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால உருவானது. 2வது விஷயம், நிகழ்கால கடப்பாடான்னு கேட்டா எஸ், நிகழ்கால கடப்பாடு. நாங்க ஒரு செலவை கொடுக்க வேண்டியது. மின்சார கட்டணம் இந்த மாசத்துக்குரிய போன மாசத்துக்குரிய பில் இந்த மாசம் வரும். அப்ப அந்த போன மாசத்துக்குரிய பில்ல நாங்க என்ன செய்ய வேண்டியது? கட்ட வேண்டியது. அது ஒரு கடப்பாடா இல்லையா? கொடுக்க வேண்டியதா இல்லையா? அப்ப கொடுக்க வேண்டி இருந்தா, கடப்பாடாக இருந்தா அது நிறுவனத்தினுடைய பொறுப்பு. அதே மாதிரி ஒரு சம்பளம் ஊழியர்களை கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னா அது நிறுவனத்துக்கான பொறுப்பு. அப்ப கொடுக்க வேண்டியது, கடப்பாடாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? பொறுப்புன்னு சொல்லுவோம். அப்ப மின்சார கட்டணம் ஒரு நிறுவனத்தினுடைய நிகழ்கால கடப்பாடு. அடுத்தது, இந்த மின்சார கட்டணத்தை நாங்க செலுத்தும் போது, தீர்ப்பனவு செய்யும் போது நிறுவனத்துக்கு பொருளாதார நலனை தரக்கூடிய காசு என்ன செய்யுது? வெளியே போகுது. சோ இப்ப இந்த உதாரணங்களின் மூலமாக உங்களுக்கு பொறுப்புகள் என்று சொன்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தெளிவா விளங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். சோ இப்ப நாங்க இந்த பொறுப்புகளை 2 வகையா பார்க்கலாம். எப்படி? ஒன்னு நடைமுறை பொறுப்புகள், அடுத்தது நடைமுறை எல்லா பொறுப்புகள். ரைட். நாங்க சொத்துட விஷயத்துல காய்ச்ச மாதிரி தான் சொத்துக்களை நடைமுறை சொத்து, நடைமுறை எல்லா சொத்துன்னு 2ஆ பிரிச்சோம். அதே மாதிரி பொறுப்புகளையும் நடைமுறை பொறுப்புகள், நடைமுறை எல்லா பொறுப்புகள் 2ஆ பிரிக்கிறோம். அப்ப நடைமுறை பொறுப்புன்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 12 மாசத்தை கொண்ட காலப்பகுதியில, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள கொடுத்து முடிக்க வேண்டியதை என்னன்னு சொல்லுவோம்? நடைமுறை பொறுப்புன்னு சொல்லுவோம். 12 மாசத்துக்கு மேல கொடுத்து முடிக்கலாம், 12 மாசத்தை தாண்டி கொடுக்க வேண்டியது, அதுகளை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? நடைமுறை அல்லாத பொறுப்புன்னு சொல்லுவோம். உதாரணமா பார்ப்போம். கடன் கொடுத்தோர் கடனுக்கு இருப்புகளை நம்மள்ட்ட தந்திக்கிறான். இப்ப அவனுக்கு நான் கடன் கொடுக்கணும். 1 வருஷத்துக்கு மேல அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா? இல்ல. 1 வருஷத்துக்குள்ள நாங்க என்ன செய்வோம்? அந்த கடனை திருப்பி கொடுப்போம், மறுபடியும் கடனுக்கு எடுப்போம். அப்ப 1/1/2024 கடன் கொடுத்தோர் சொல்லி இருக்கிற மீதி, நம்ம கணக்குல கொப்பியில் எழுதி வச்சுக்கிற மீதி அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் அப்படியே ஈக்குமான்னு கேட்டா ஈக்காது. இப்ப இந்த ஜனவரியில ஒரு 50,000 கொடுக்க வேண்டியது வைங்களேன்.
அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் அந்த 50,000 அப்படி இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஏண்டா மறுக்க கடன் எடுப்போம், திருப்பி காசை கொடுப்போம். அப்ப அந்த மீதி என்ன செய்யும்? 40 மாறும், 70 போகும், திருப்பி 30 வரும், அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப ஒரு வருஷத்துக்குள்ளுக்கு தீர்க்கப்பட வேண்டியவை, மாற்றமடையக்கூடியதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? நடைமுறை பொறுப்புகள் சொல்லுவோம். ஒரு வருஷத்துக்குள்ள அதை நாங்க கொடுத்து தீர்க்கணும் அப்படிங்கிறது. ரைட். அதே மாதிரி மின்சார கட்டணங்கள், சம்பளங்கள், கொடுக்க வேண்டிய சம்பளம், கொடுக்க வேண்டிய மின்சார கட்டணம், அப்ப இது எல்லாத்தையும் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? பொறுப்புகள்னு சொல்லுவோம். ஒரு வருஷத்துக்குள்ள நடைமுறை பொறுப்புன்னு சொல்லுவோம். ஒரு வருஷத்துக்குள்ள கொடுத்து தீர்க்க வேண்டியது. இப்ப அடுத்தது நடைமுறை அல்லாத பொறுப்புன்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு மேல டைம் எடுக்கலாம், ஒரு வருஷத்துக்கு மேல டைம் எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்ன உதாரணமா சொல்லலாம்னு சொன்னா வங்கி கடனை சொல்லலாம். வங்கி கடன் நாங்க என்ன செய்வோம்? ஒரு லாங் டைம்க்காக தான் எடுப்போம். ஒரு லாங் டைமா தான் அதை கொடுத்து முடிக்க ஒரு பெரிய டைம் ஒன்று எடுக்கும், லாங் டைம் ஒன்று எடுக்கும் இல்லையா? ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வங்கியில் எடுத்து அப்ப அதை ஒரு வருஷத்துக்குள்ள கொடுத்து முடிச்சிருவோமா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இல்ல. ஒரு வருஷத்துக்குள்ளுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம்? கொடுத்து முடிக்க மாட்டோம். அதனால வங்கி கடனை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? நடைமுறை அல்லாத பொறுப்புன்னு சொல்லுவோம். சோ இதுதான் நாங்க காலத்தை அடிப்படையாக வச்சுதான் நாங்க நடைமுறை அல்லாதது அப்படிங்கறத வகைப்படுத்துறது. சொத்துக்களோட கேஸ்லயும் சரி, பொறுப்புகளோட கேஸ்லயும் சரி. ரைட். அப்ப சொத்துக்கள் என்னன்னு பொறுப்பு ஒரு வருஷத்துக்குள்ள மாறுது, கொடுத்து தீர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னா நடைமுறை. ஒரு வருஷத்துக்கு மேலன்னு சொன்னா அது நடைமுறை அல்லாதது. சோ இப்ப உங்களுக்கு சொத்துக்கள் பொறுப்புகள் கிளியர் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இப்ப நாங்க உரிமை என்று சொன்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். உரிமையாண்மைன்னு கைக்கிறோமே, உரிமை என்று சொன்னா என்ன? நாங்க சொன்னோம் ஒரு கணக்கீட்டின், அதாவது கொடுக்கல் வாங்கலின் விளைவா 5 உருப்படிகள் உருவாகுது. சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவினம். சொத்துக்களையும் பொறுப்புகளையும் பார்த்தாச்சு. இப்ப நாங்க உரிமைன்னு சொன்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். உரிமைன்னு சொன்னா என்னன்னா, வணிகத்துல சரியா, வணிகத்துல உரிமையாளர் சார்பா காணப்படுற சொத்துக்களை தான் உரிமையாண்மைன்னு சொல்லுவோம். அதாவது வணிகத்துல இருக்கிற சொத்துக்கள்ல உரிமையாளர் வந்துகிட்டு இது என்னட, இது நாம் போட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறத நாங்க என்னன்னு சொல்லுவோம்? உரிமையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா பார்ப்போம். ஒருத்தர் என்ன செய்யறாரு? 5 லட்சத்தை மூலதனமா போட்டு ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கிறாரு. என்ன செய்யறாரு? ஒரு 5 லட்சத்தை மூலதனமா போட்டு வணிகத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஆரம்பிக்கிறதால என்ன நடக்குதுன்னு பாருங்க. 5 லட்சம் காசு நிறுவனத்துக்குள்ள வருது, ஒரு விஷயம். அடுத்தது இதை போட்டது யாரு? உரிமையாளர். அப்ப இந்த 5 லட்சம் உரிமையாண்மைக்கு உள்ள வரப்போகுது. அப்ப இப்ப இந்த நிறுவனத்துல உரிமையாளர் சார்பா காணப்படுற சொத்து எவ்வளோன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 5 லட்சத்தை சொல்லுவீங்க. என்ன 5 லட்சம் தானே உரிமையாளர் போட்டாரு. அப்ப உரிமையாண்மைன்னு சொன்னா என்னன்னா, வணிகத்துல காணப்படுற, அதாவது உரிமையாளர் சார்பா காணப்படுற சொத்துக்கள். இப்ப இந்த அடுத்த கேஸ் எடுத்துங்க. எப்படின்னு சொன்னா, உரிமையாளர் 5 லட்சம் மூலதனம் காசா கொண்டு வராரு, வங்கியிலிருந்து 3 லட்சம் கடன் எடுக்கிறாரு. உரிமையாளர் என்ன செய்யறாரு? 5 லட்சம் காசா கொண்டு வராரு. சரியா? உரிமையாளர் என்ன செய்யறாரு? 5 லட்சத்தை காசா கொண்டு வராரு. ரைட்டா? வங்கி கடன் 3 லட்சம் எடுக்கிறாரு. ரைட்டா? வங்கி கடன் 3 லட்சம் எடுக்கிறாரு. இப்ப நாங்க நிறுவனத்துக்குள்ள சொத்துக்கள் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்குது, பொறுப்புகள், உரிமையாண்மை என்ன மாதிரியான கண்டிஷன்ல நிக்க போகுது அப்படிங்கறத சொல்லி பார்த்து முடிச்சோம்னு சொன்னா, இப்ப உரிமை என்ன சொல்ல வாரோம் அப்படிங்கறது உங்களுக்கு இப்ப விளங்கிடும். ரைட்டா? இப்ப இதுல பாருங்க, 5 லட்சம் உரிமையாளர் போடுறதால நிறுவனத்துக்குள்ள காசு எவ்வளவு வருது? 5 லட்சம் ஒண்ணு வருது. ரைட்டா? ரைட். இப்ப இத கொண்டு வந்தவர் யாரு? உரிமையாளர். அதை நாங்க மூலதனம் சொல்லுவோம். அப்ப இந்த மூலதனம் உரிமையாண்மைக்குள்ள வரும். காசு சொத்து. ரைட்டா? ரைட். இப்ப இத கொண்டு வந்தது யாரு? உரிமையாளர். அதனால மூலதனம் 5 லட்சம், காசு 5 லட்சம், மூலதனம் 5 லட்சம். ரைட். ரெண்டாவது கேஸ்ல வங்கி கடன் 3 லட்சம் எடுக்கிறோம். வங்கி கடன் 3 லட்சம் எடுக்கிறோம்னு சொன்னா, காசு 3 லட்சம் நிறுவனத்துக்குள்ள வருது. 3 லட்சம். ரைட்டா? இந்த 3 லட்சத்தை உரிமையாளர் கொண்டாரா? இல்ல, நாங்க வங்கியில இருந்து கடன் எடுத்தோம். அப்ப வங்கி கடன் ரைட் எவ்வளவு? 3 லட்சம். இப்ப நிறுவனத்துக்குள்ள மொத்தமா எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது? அதாவது காசு 8 லட்சம் இருக்குது. இந்த 8 லட்சம் காசுல உரிமையாளர் 8 லட்சத்தையும் அவர்ன்னு சொல்லுவாரா? யோசிங்க. சொல்ல மாட்டாரு. எவ்வளவு சொல்லுவாரு? அவர் போட்ட 5 லட்சத்தை தான் சொல்லுவாரு. ரைட்டா?
இப்போ உங்களுக்கு விளங்கும் உரிமையாண்மைன்னு சொல்றது வணிகத்துல உரிமையாளர் சார்பா உரிமையாளருக்கு சொந்தமா காணப்படுற சொத்துக்கள் தான் வந்து உரிமையாண்மை. அப்ப இந்த 8 லட்சத்துல உரிமையாளருக்கு சொந்தமானது இந்த 5 லட்சம் தான். அப்ப உரிமையாண்மை வந்து 5 லட்சம். மிச்சம் 3 லட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது பொறுப்பு, அது ஃபியூச்சர்ல கொடுத்து தீர்க்க வேண்டியது. ரைட்டா? சோ இப்ப உங்களுக்கு உரிமையாண்மை என்று சொன்னா என்ன சொல்ல வரும், உரிமையாண்மை என்று சொன்னா என்ன அப்படிங்கறது வந்து தெளிவா விளங்கி இருக்கும். இப்ப நாங்க வருமானங்கள் சொன்னா என்ன, செலவினங்கள் சொன்னா என்ன அப்படிங்கறத சிம்பிளா பார்க்க போறோம். ரைட்டா? சிம்பிளா பார்ப்போம். வருமானங்கள் சொன்னா என்னன்னு சொன்னா உரிமையாளர் மூலதனம் போட்டா உரிமையாண்மை கூடுதுன்னு நமக்கு தெரியும். எப்படி? உரிமையாளர் மூலதனம் போட்டா உரிமையாண்மை கூடும். இப்படி உரிமையாண்மை கூடாம, அதாவது உரிமையாளர் மூலதனம் போட்டு உரிமையாண்மை கூடாம வேறு எந்த வழியிலயாச்சும் உரிமையாண்மை கூடுது அப்படின்னு சொன்னா அத வருமானம்னு சொல்றது. எப்படி? இப்ப பாருங்க, உரிமையாளர் மூலதனம் போடுறாரு. உரிமையாளர் மூலதனம் ரூபாய் 5 லட்சம் போடுறாரு. இதால என்ன நடக்குது? சொத்துக்கள் சமன் உரிமை சக பொறுப்பு, இதுதான் கணக்கீட்டு சமன்பாடு. அப்ப இதுல போடுறோம் பாருங்க, உரிமையாளர் ரூபாய் 5 லட்சம் மூலதனம் போடுறாரா? ரைட், போடுறாரு. அப்ப இதனால காசு நிறுவனத்துக்குள்ள வருது 5 லட்சம். உரிமையாண்மை என்ன செய்யுது? மூலதனம் 5 லட்சத்தால கூடுது, அதாவது 5 லட்சம் ஒண்ணு வருது உரிமையாண்மைக்குள்ளுக்கு. ரைட்டா? இப்ப உரிமையாளர் என்ன செய்யறாரு? மேலதிக மூலதனம் ஒண்ணு போடுறாரு, ரூபாய் 1 லட்சம். ரைட்டா? மேலதிக மூலதனம் 1 லட்சம் போடுறாரு. இதனால மறுபடி காசு 1 லட்சம் வருது. இந்த போட்டது யாரு? 1 லட்சத்தை உரிமையாளர். அப்ப மேலதிக மூலதனம் பிளஸ் 1 லட்சம். உரிமையாண்மை கூடிக்குது. எப்படி கூடிக்குது? உரிமையாளர் மூலதனம் போட்டு கூடிக்குது. ரைட்டா? இப்படி கூடாம வேற ஏதாவது வழிகள்ல உரிமையாண்மை கூட சான்சஸ் இருந்தா, கூடுது அப்படின்னு சொன்னா, ரைட்டா, வேற ஏதாவது வழிகள்ல உரிமையாண்மை கூடுது அப்படின்னு சொன்னா அத வருமானங்கள்னு சொல்லுவோம். நாங்க செக் பண்ணுவோம் வருமானம் எதை சொல்லலாம். ரைட்டா? வருமானங்கள் சொல்லுவோம். இப்ப நிறுவனத்துக்கு இப்ப இப்படி எடுப்போமே, நாங்க விற்பனை செய்யறோம். என்ன செய்யறோம்? விற்பனை செய்யறோம். 1 லட்சம் பெறுமதியான பொருட்களை பொருட்தொகுதிய என்ன செய்யறோம்? 1,20,000க்கு விக்கிறோம். 1 லட்சம் பெறுமதியான பொருட்தொகுதிய எவ்வளவுக்கு விக்கிறோம்? 1,20,000க்கு விக்கிறோம். ரைட்டா? 1,20,000க்கு விக்கிறதால இங்க லாபம் எவ்வளவு கிடைக்குது? 20,000 கிடைக்குது. பொதுவா லாபம் யாருக்கு போய் சேரும் அப்படிங்கறத யோசிங்க. லாபம் யாருக்கு போய் சேரும்? உரிமையாளருக்கு போய் சேரும். அவர் தானே அதை செய்யறாரு, உரிமையாளர் தானே அந்த பிசினஸ் செய்யறாரு. அப்ப லாபம் வந்து யாருக்கு போய் சேரணும்? உரிமையாளருக்கு சேரணும். அப்ப இந்த லாபம் வர்றதுக்கு காரணமானது என்ன? இந்த லாபம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா விற்பனைன்னு சொல்ற வருமானத்தினூடாக வந்துச்சு. எப்படி வந்துச்சு? விற்பனைன்னு சொல்ற வருமானத்தினூடாகத்தான் இந்த லாபம் வந்துச்சு. ரைட்டா? அப்ப வருமானம் என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னு சொன்னா உரிமையாண்மைய கூட்டுது. இது ஒரு உதாரணம். ரைட்டா? இப்ப லாபம் எப்படி பார்ப்போம்? வருமானத்திலிருந்து செலவினங்களை கழிச்சா நமக்கு வருது லாபம். அப்ப லாபம் என்ன செய்யுது? உரிமையாண்மைய கூட்டுது, அதாவது உரிமையாண்மையோட சேருது. நட்டம் என்ன செய்யுது? உரிமையாண்மையை கழிக்குது. இப்ப நாங்க வருமானங்கள் பத்தி தானே கழிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப வருமானங்கள்னு சொல்றது உரிமையாளர் பங்களிப்பு இல்லாம உரிமையாண்மையை கூட்டுற விஷயங்கள். ரைட்டா? அப்ப விற்பனைங்கிறது ஒரு வருமானம். வருமானம் என்ன செய்யும்? உரிமையாளர் பங்களிப்பு இல்லாம உரிமையாண்மையை கூட்டும் ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, நமக்கு வந்து நம்மளோட நிறுவனத்துல கட்டடம் ஒண்ணு மிக்குது, அதை வாடகைக்கு கொடுத்துக்கிறோம். அதால எங்களுக்கு மாசம் மாசம் வாடகை வருது. ஒரு மாசத்துக்கு 10,000 படி, வருஷத்துக்கு 1,20,000 வாடகை வருதுன்னு வைங்களேன். இப்ப இந்த 1,20,000 வந்து நிறுவனம் உழைச்ச ஒரு லாபம். அதாவது வருமானம். நிறுவனம் உழைச்ச ஒரு வருமானம். இந்த வருமானம் யாருக்கு போகும்? உரிமையாளருக்கு போகும். அப்ப இப்ப பாருங்க, பெற்ற வாடகை ரைட்டா? ரூபாய் 1,20,000. இந்த 1,20,000க்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா காசு 1,20,000 வருது. காசு 1,20,000 வருது. இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா வாடகை வருமானத்தினூடாக வந்துச்சு. அப்ப வருமானம் வந்து எங்க போய் சேரணும்?
உரிமையாளருக்கு போயிட்டு சேரணும். அப்ப உரிமையாண்மையில 1,20,000 கூட்ட போறோம். இப்ப இந்த 1,20,000 உரிமையாளர் கண்ட்ரிபியூட் பண்ணி கூடிச்சா அப்படின்னு தேடினீங்கன்னு சொன்னா நிச்சயமா இல்ல. உரிமையாளர் மேலதிக மூலதனம் போட்டோ கூடிச்சான்னு பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல. உரிமையாளர் எதுவுமே செய்யல, ஆனா உரிமையாண்மை கூடுது. அப்படி உரிமையாளர் எதுவுமே செய்யாம உரிமையாண்மை கூடுது, அதாவது உரிமையாளர் மேலதிக மூலதனம் போடாம உரிமையாண்மை கூடுது அப்படின்னு சொன்னா அதை நாங்க வருமானங்கள் சொல்றது. அப்ப பெற்ற வாடகை ஒரு வருமானம், இது என்ன செய்யுது? உரிமையாண்மையை கூட்டுது. ரைட்டா? அதே மாதிரி தரகு வருமானம் ஒரு வருமானம், உரிமையாண்மை என்ன செய்யும்? கூட்டும். நிலையான வைப்பு வட்டி வருமானம் என்ன செய்யும்? ஒரு வருமானம், அது உரிமையாண்மையை கூட்டும். இப்படி உரிமையாளர்ட பங்களிப்பு இல்லாம உரிமையாளர் சம்பந்தப்படாம உரிமையாண்மை கூடுது அப்படின்னு சொன்னா அதை நாங்க வருமானங்கள்னு சொல்றது. ரைட்டா? ரைட். இதே ஆப்போசிட்டா வர போறோம் செலவினங்களுக்கு. எப்படி? உரிமையாளர் அவர தேவைக்காக எடுத்துட்டு போனா பற்றுன்னு சொல்றது. எப்படி? உரிமையாளர் அவர தேவைக்காக எடுத்துட்டு போறது பற்று. பற்றால உரிமையாண்மை என்ன செய்யும்? குறையும். இப்ப ஒருத்தர் 5 லட்சம் போட்டு வணிகத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவருக்கு சொந்தமான உரிமையாண்மை எவ்வளவு வைக்குது? நிறுவனத்துக்குள்ள 5 லட்சம். அப்ப நிறுவனத்துல என்ன செய்யறாரு? அவர சொந்த தேவை ஒண்ணுக்காக 50,000 ஒண்ணு எடுத்துட்டு போறாரு. 50,000 ஒண்ணு எடுத்துட்டு போறாரு. இப்ப நிறுவனம் அவருக்கு ஆரம்பத்துல செலுத்த வேண்டியது 5 லட்சம். 5 லட்சம் தானே போட்டாரு. 5 லட்சம் தான் அவருக்குரிய சொத்து. இப்ப அந்த 5 லட்சத்துல 50,000 அவர் எடுத்துட்டு போறாருன்னு சொன்னா இப்ப அவருக்குரிய சொத்து நிறுவனத்துல எவ்வளவு வைக்குது? 4,50,000. அப்ப அவர தேவைக்காக என்னத்தையாச்சும் நிறுவனத்திலிருந்து எடுத்துட்டு போறாரு, காசையோ இருப்பையோ எடுத்துட்டு போறாருன்னு சொன்னா அதை பற்றுன்னு சொல்றது. பற்று உரிமையாண்மையை குறைக்கும். பற்று உரிமையாண்மையை குறைக்கும். அப்ப பற்று உரிமையாண்மையை குறைக்கும் அப்படிங்கறதால உரிமையாண்மையிலிருந்து பற்று நாங்க கழிப்போம். அப்ப உரிமையாண்மையிலிருந்து பற்று கழிது ஒரு விஷயம். இப்படி பற்றினூடாக உரிமையாண்மை குறையாம வேற ஏதாவது வழிகள்ல உரிமையாண்மை குறையும் அப்படின்னு சொன்னா அதை செலவினம்னு சொல்லுவோம். உரிமையாளர் பற்றாம உரிமையாண்மை குறைஞ்சா, உரிமையாளர் எடுத்துட்டு போகாம உரிமையாண்மை குறைஞ்சா அதை செலவினங்கள்னு சொல்றது. இப்போ உதாரணம் பாருங்க, மின்சார கட்டணம் செலுத்துறோம், வாடகை செலுத்துறோம், சம்பளம் செலுத்துறோம், வட்டி செலுத்துறோம். இதனால நிறுவனத்தில் உள்ள காசு என்ன செய்து வெளியே போகுது, ஒரு சொத்துன்னு வெளியே போகுது. அது மட்டும் இல்லாம உரிமையாண்மை இதால குறைய போகுது. செலவினங்கள் என்ன செய்ய போகுது? உரிமையாண்மையை குறைக்க போகுது. அப்ப இந்த இடத்துல உரிமையாளர் பற்று நடந்துச்சா? இல்ல. அப்ப உரிமையாளர் பற்று இல்லாம உரிமையாண்மை குறையுது. உரிமையாளர் பற்று இல்லாம உரிமையாண்மை குறையுது. அப்ப இதைத்தான் நாங்க செலவினங்கள்னு சொல்றது. ரைட்டா? உரிமையாளர் பற்றுனா உரிமையாண்மை குறையும் ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல உரிமையாளர் பற்று இல்லை. வாடகை செலுத்துறோம், சம்பளம் செலுத்துறோம், இது எல்லாத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க லாபத்தை கணிப்பிடும் போது நாங்க என்ன செய்யறோம்? வருமானத்திலிருந்து செலவுகளை கழிக்கிறோம். கழிச்சாதான் எங்களுக்கு லாபம் கிடைக்குது. அப்ப வருமானத்திலிருந்து செலவுகளை கழிக்கும் போது என்னென்ன செலவு போச்சோ எல்லாத்தையும் கழிக்கிறோம். அப்ப செலவுகள் என்ன செய்யுது? லாபத்தை குறைக்குது. செலவுகள் லாபத்தை குறைக்குது. இப்போ 1 லட்சம் பெறுமதியான இருப்புகளை 1,50,000 விற்கிறோன்னு வைங்க, எந்த செலவுமே இல்லை. வாங்கின 1 லட்சம் பெறுமதியான பொருளை 1,50,000 விற்றா எங்களுக்கு லாபம் 50,000 விற்குது. இப்போ அதே யோசிங்க, சில செலவுகள் எட்டாகுது. எங்கிட்ட வேலை செய்கிற ஆட்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுக்குறோம், வாடகை ஒரு 5,000 கொடுக்குறோம், மின்சார கட்டணம் ஒரு 5,000 செலுத்துறங்கிறப்போ இங்கே ஒரு 20,000 செலவினங்கள் வருது. இப்போ நாங்கள் லாபத்தை பார்க்கும்போது 50,000 இருந்த லாபம் இப்போ 20,000 செலவுகள் போனதால 20,000 குறைஞ்சி 30,000 தான் இப்போ லாபமாக வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல உரிமையாளருக்கு போகிறது 30,000. ரீசன், உரிமையாளருக்கு போக வேண்டிய 50,000 20,000 குறைஞ்சிட்டு, உரிமையாண்மை குறைஞ்சிட்டு. அப்போ இதைத்தான் நாங்கள் செலவினங்கள்னு சொல்கிறோம். அதாவது உரிமையாளரை பற்று இல்லாமல் உரிமையாண்மை குறைஞ்சா அது செலவினங்கள். ஸோ யூனிட் 4ல் இன்னையோட நாங்கள் யூனிட் 4 கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்த விஷயம் வணிகத்தில் கொடுக்கல் வாங்கலால் உருவாகக்கூடிய சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமை, வருமானம், செலவினங்களை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த அலகுகளில் சந்திப்போம்.